முதல்ல நம்ம ஆண்டவருடைய வழியை தெரிஞ்சுக்கணும். நல்ல வழியா கெட்ட வழியா, அதன்படி வாழ வேண்டும். நம்மை பார்த்து மற்றவர்கள் திருந்த வேண்டும். நம்மால் யாரும் கெட்டு போய்விடக் கூடாது. அதான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவருடைய விருப்பத்தை தேடினார், அவருடைய மனசுப்படி நாம் வாழ்ந்தால் என்ன நடக்குமா? முக்கியமா ஒரு அற்புதமான ஒரு பகுதி சமாதானத்துக்காக எசையா சொல்றாரு. அந்த நாள்ல வாளுக்கு வேலையே இல்லை, சோடுக்கு வேலையே இல்லை. அந்த வாள்லாம் என்ன ஆகுமா? கலப்பை கொழுக்களாக மாற்றி அடிக்கப்படுமாம், உருவாக்கப்படுமாம். பாரு, ஏன்னா இனிமே இவ்வளவு நாள் சண்டை போட்டு இருந்தவங்களாம் அந்த போர் கருவிகளையே ஏர் ஓட்டுறதுக்கு, நிலத்தில பயிர் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள். இனிமே ஈட்டிக்கெல்லாம் வேலையே கிடையாது. நீ ஆண்டவரிடம் இருந்தால் உனக்கு ஈட்டிக்கு வேலையே கிடையாது. எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, அதெல்லாம் கருக்கு அறிவாள், அறுவடைக்கு எல்லாத்தையும் அறுவடை செய்யறது கருக்கு அறிவாள் இருக்கிறது இல்லையா? அந்த கருக்கு அறிவாளாக இருக்குமா? போர் பயிற்சி தேவையில்லை, சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் இந்த அற்புதமான செய்தியை சொல்லுகிறாரே பாருங்கள். உன்னிடம் இருப்போம் எல்லாம் சமாதானத்துக்காக, மகிழ்ச்சிக்காக.